அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீண்ட ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் மன நிம்மதியோடு சந்தோஷமாக வாழ அல்லாஹு எல்லோருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். லைலத்துல் கதர் இரவின் முக்கியத்துவம். மலக்குகள் ஏன் வருகின்றனர்? விரிவாக, லைலத்துல் கதர் என்றால் என்ன? லைலத்துல் கதர் என்பது ரம்லானில் இருக்கும் மிக முக்கியமான இரவு. இது குர்ஆனில் மிக உயர்ந்த இரவாக கூறப்பட்டுள்ளது. சூரா அல் கதர் இல் அல்லாஹ் கூறுகிறார், லைலத்துல் கதர் 1000 மாதங்களை விட சிறந்தது. அதாவது ஒரு இரவில் செய்யும் இபாதத் 83 ஆண்டுகளுக்கும் மேலான நன்மை. ஒரு மனிதன் முழு வாழ்க்கை முழுவதும் செய்ய முடியாத நன்மையை இந்த ஒரு இரவு தர முடியும். இந்த இரவு எப்போது வருகிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரம்லானின் கடைசி 10 இரவுகளில், குறிப்பாக ஒற்றை இரவுகளில் தேடுங்கள். அதாவது 21வது இரவு, 23வது இரவு, 25வது இரவு, 27வது இரவு, 29வது இரவு. பல அறிஞர்கள் 27வது இரவு அதிகமாக இருக்கலாம் என்று கூறுகிறார்கள். அதனால் நம் முஸ்லிம்கள் கடைசி 10 இரவுகளையும் விழித்திருந்து இபாதத் செய்கிறார்கள். இந்த இரவு ஏன் மிக முக்கியம்? குர்ஆன் இறங்கத் தொடங்கிய இரவு. இந்த இரவில் தான் குர்ஆன் முதலில் இறங்கியது. இது மனித குலத்திற்கு வழிகாட்டும் ஒளி. 1000 மாதங்களை விட சிறந்தது. அல்லாஹு கூறுகிறார், இந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. அதாவது 83 ஆண்டுகள் 4 மாதங்கள். அதனால் ஒரு இரவு இபாதத் ஒரு வாழ்க்கையின் நன்மையை தரும். எல்லா விஷயங்களும் தீர்மானிக்கப்படும் இரவு. இந்த இரவில் வாழ்க்கை, மரணம், ரிஸ்க், உணவு, வருமானம், நிகழ்வுகள் அனைத்தும் அடுத்த ஆண்டுக்காக எழுதப்படும் என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். மலக்குகள் ஏன் வருகின்றனர் இந்த இரவில்? மிக அதிகமான ஏஞ்சல்ஸ் இன் இஸ்லாம் பூமிக்கு வருகின்றனர். அல்லாஹு கூறுகிறார், மலக்குகளும் ருஹும் அவர்களின் ரப்பின் அனுமதியால் இறங்குகின்றனர். இங்கே ருஹு என்றால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். மலக்குகள் வருவதற்கான காரணங்கள்: துவா கேட்பவர்களை ஆசீர்வதிக்க, தொழுகை செய்பவர்கள், துவா செய்பவர்கள், அவர்களுக்காக மலக்குகள் துவா செய்கின்றார்கள், ரஹ்மத் வேண்டுகிறார்கள், மன்னிப்பு பெருமக்களை பதிவு செய்ய, இந்த இரவில் தௌபா செய்பவர்கள், அல்லாஹ்விடம் அழுபவர், அவர்களின் பாவங்கள் மன்னிக்கப்படும், ரஹ்மத் பரவ. இந்த இரவில் அமைதி, ரஹ்மத், மன்னிப்பு பூமி முழுவதும் பரவுகிறது. இந்த இரவில் என்ன நடக்கிறது? இந்த இரவு முழுவதும் அமைதி, நிம்மதி, ரஹ்மத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த இரவு விடிற்காலம் வரை அமைதி. இந்த இரவில் செய்ய வேண்டிய இபாதத்: நமாஸ், இரவு தொழுகை, தஹஜுத், கியாமுல் லைலத்துல் கதர் மிகப்பெரிய நன்மை. குர்ஆன் ஓதுதல், குர்ஆன் ஓதுவது மிகப்பெரிய நன்மை. லைலத்துல் கதர் இரவில் படிக்க வேண்டிய சக்தி வாய்ந்த துவாக்கள். அரபியில் அழகான தமிழ் பொருளுடன் கொடுக்கிறேன். சுப்ஹானல்லாஹி, அல்ஹம்துலில்லாஹி, அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹு. துவாவின் தமிழ் அர்த்தம்: அல்லாஹு எல்லா குறைகளிலும் இருந்து பரிசுத்தமானவன். எல்லா புகழும் நன்றியும் அல்லாஹுக்கே. அல்லாஹ் மிக பெரியவன். அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் இறைவன் யாரும் இல்லை. லைலத்துல் கதர் சிறந்த சக்தி வாய்ந்த துவா. அல்லாஹும்ம இன்னக அஃபூவு துஹிப்புல் அஃபூவ ஃபஃபு அன்னா. துவாவின் தமிழ் அர்த்தம்: யா அல்லாஹ், நீ மன்னிப்பவன், மன்னிப்பதை விரும்புகிறவன், என்னை மன்னித்து விடு. இந்த துவாக்களை அதிகமாக சொல்லுங்கள். சுப்ஹான் அல்லாஹி 33 முறை, அல்ஹம்துலில்லாஹி 33 முறை, அல்லாஹு அக்பர் 34 முறை. இது மிக பெரிய நன்மை தரும் சக்தி வாய்ந்த துவாக்கள். இதெல்லாம் படியுங்கள். இந்த இரவில் கிடைக்கும் நன்மைகள்: இந்த இரவில் இபாதத் செய்தால் பாவங்கள் மன்னிக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லைலத்துல் கதரில் ஈமானுடன் தொழுபவர்
அவர்களின் பழைய பாவங்கள் மன்னிக்கப்படும். மிக பெரிய நன்மை ஒரு இரவு. 83 ஆண்டுகளின் நன்மை. துவா ஏற்கப்படும். இந்த இரவில் துவா வேண்டுதல் அதிகமாக ஏற்கப்படும். வாழ்க்கை மாறும். பல மக்களின் வாழ்க்கை இந்த இரவில் செய்த ஒரு துவாவால் மாறியுள்ளது. குடும்பத்துடன் செய்ய வேண்டிய இந்த இரவில் குழந்தைகளை எழுப்புங்கள். குடும்பத்துடன் தொழுங்கள். துவா செய்யுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 இரவில் தாங்களும் விழித்தார்கள். குடும்பத்தையும் எழுப்பினார்கள். இந்த இரவை இழக்காதீர்கள். பலர் டிவி, மொபைல், தூக்கம் இதில் நேரத்தை கழிக்கிறார்கள். ஆனால் இந்த இரவு வாழ்க்கையில் ஒரே ஒரு வாய்ப்பு போல இறுதி நினைவூட்டல். ஒரு மனிதன் லைலத்துல் கதரை பெற்றால் அவருடைய வாழ்க்கை முழுவதும் வெற்றி. அதை இழந்தால் அது மிகப்பெரிய இழப்பு. இறுதி துவா. யா அல்லாஹ், இந்த லைலத்துல் கதரை நாங்கள் பெற செய்வாயாக. எங்கள் பாவங்களை மன்னியுங்கள். எங்கள் குடும்பத்தையும் பாதுகாத்து எங்கள் துவாக்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமீன் யா ரப்புல் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு துவாவில் சந்திக்கலாம். இந்த துவா பிடிச்சிருந்தா எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். துவாவில் ஏதாவது தவறு இருந்தால் மன்னிக்கவும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்கள். உங்கள் துவாவில் என்னையும் என் குடும்பத்தினரையும் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.